அமித்ஷா வந்து இங்க என்ன நடக்கணும் அப்படின்றத டிசைட் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் தான் வந்து அதிமுக வச்சிருக்கிறாங்க பாஜக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இங்க அண்ணாமலை வந்து அதிமுக வந்து நான் ஒருபோதும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னமும் ஒரு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அண்ணாமலையோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. அவரை நீக்க போறாங்க. நயினார் நாகேந்திரனை வந்து பாஜக தலைவரா அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் செங்கோட்டையனை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தேர்தலை நோக்கி பயணப்பட்டாலும் கூட, இப்ப அண்ணாமலையை மாத்துறது அப்படின்றது எவ்வளவு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சுட்டு வந்த உடனே அண்ணாமலை டெல்லி போனாரு. அங்க போய் அவர் சில தரவுகளை வந்து அமித்ஷா கிட்ட குடுத்திருக்காரு. என்ன தரவுகள் அப்படின்னா, அதிமுக எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. 2024 மக்களவைத் தேர்தலில் கிட்டத்தட்ட 11.24% வாக்கு பாஜகவுக்கு வந்திருக்கு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாக்கு சதவீதம். எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக அமோக வெற்றி பெற்றாலுமே வாக்கு சதவீத அளவுல பாஜக முன்னேறி இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்திருக்காரு. அதிமுக எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு, 20.4% தான் மக்களவைத் தேர்தல் அதிமுகவுக்கு இருக்கு. இந்த டேட்டாவுமே அவர் கொடுத்திருக்காரு. குறிப்பா ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் வந்து களம் கண்டு பலாப்பழ சின்னத்துல களம் கண்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிமுக 3வது இடத்துல இருக்கு. தேனி தொகுதியில பாத்தீங்கன்னாலும் அதிமுக வந்து பின்தங்கி இருக்கு. இந்த மாதிரி கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பின்தங்கி இருக்கு, டெபாசிட் இழந்தது எல்லாமே சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல நாம வந்து வேற சில விஷயங்களை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டாவை வந்து அண்ணாமலை வந்து கொடுத்திருக்காரு. இதை வந்து அமித்ஷா வந்து ரொம்பவே உன்னிப்பா கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அமித்ஷா ஒரு கணக்கு போடுறாரு. அப்ப 20.4% அதிமுகவுக்கு இருக்கு, 11.24% பாஜகவுக்கு இருக்குன்னா மக்களவை தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் இன்னும் வீரியமாக செயல்படும் போது 30%க்கும் மேலான வாக்குகள் நமக்கு கிடைச்சிரும். இப்ப திமுக கூட்டணியை வெல்வதற்கு இந்த கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அவசியம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். ஆனா அவங்க கூட கூட்டணி வச்சதாலதான் தோத்தோம் அப்படின்னு தானே அதிமுக தலைவர்கள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருந்தவங்க தான் இப்ப வாய்மூடி மௌனி ஆயிட்டாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்படுகிற வாய்ப்பு இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் தான் பாஜக தலைவருக்கான அந்த முன்னணி போட்டியில இருக்காரு. அந்த ரேஸ்ல அவர் தான் முந்துரா இருக்கும்போது உடனே இன்னைக்கு அதிமுக சட்டப்பேரவையில இருக்கிற அந்த துணைத் தலைவர் RB உதயகுமாரும் கடம்பூர் ராஜும் அவர் இருக்கையிலேயே போய் பேசிட்டு வந்திருக்காங்க.